இணைந்திருக்கலாம். கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வருட இறுதிக்குள் முக்கிய புள்ளிகள் பலர் சிறையில் அடைக்கப்படுவார்கள். மேதின உரையில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. இவ்வருட இறுதிக்குள் முக்கிய புள்ளிகள் பலர் சிறையில் அடைக்கப்படுவார்கள். எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடாத்தி காட்டுங்கள், அனுரவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சவால். தற்போதைய அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடாத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முடிந்தால் தேர்தலை நடாத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பகிரங்க அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழில் கறிவேப்பிலை பறிக்க மரத்தில் ஏறியவர் தவறி விழுந்து மரணம் என்ற ஒரு செய்தி. அதேபோல வலிவடக்கில் காணிகளை விடுவிக்க மயிலட்டியில் இராணுவ தளபதிகளின் குடியிருப்புக்கு முன்பாக போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சிறிய அளவில் எரிபொருள் விலை உயரும், ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. மேலும் சிறிய அளவில் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கம் தெரிவித்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட மேதின பேரணியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றும் வகையில் வலிசக்தி துறையில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை பாரிய அளவில் அதிகரித்து வருகிறது. இன்றும் 1 லிட்டர் டீசல் 382 ரூபாவாக உள்ளது. அரசாங்கம் விற்பனை செய்யும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் எரிபொருள் கூட்டு தாபனத்திற்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் 100 ரூபாய் மானியம் வழங்குகின்றது. இன்றும் நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து பெறும் 1 லிட்டர் டீசலின் விலை 482 ரூபாவாகும். ஆனால் நீங்கள் அதனை 382 ரூபாவிற்கு பெறுகிறீர்கள். அரசாங்கம் இதற்காக 100 ரூபாவை வழங்குகிறது. இது மக்களை கவனிக்கும் ஒரு அரசாங்கம். எரிபொருள் விலை இன்னும் அதிகரித்து வருகின்றது. இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்காக நாங்கள் 6000 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கிறோம். உழைக்கும் மக்களின் அரசாங்கங்கள் அவ்வாறுதான் இருக்கும். எனினும் விலை மேலும் அதிகரிக்கிறது என்று ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் 2 மாத சிறுவர்களது உட்பட 3 மனித எண்பு தொகுதிகள் செம்மணியில் அடையாளம். செம்மணி மனித புதைகுழியில் 2 சிறுவர்களுடையது என கருதப்படுகின்ற எண்பு தொகுதிகளுடன் மொத்தமாக 3 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் செம்மணியின் மனித புதைகுழி 3ஆம் கட்ட அகழ்வு 5வது நாளாக நேற்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. அகழ்வு பணிகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிதாக 3 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. மொத்தமாக இதுவரை 244 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 240 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 2 எண்பு கூட்டு தொகுதிகள் சிறுவர்களுடையது என கருதப்படுகிறது. மேலும் 235வது என இலக்கமிடப்பட்ட எண்பு தொகுதி இடுப்பு பகுதிக்கு கீழே அழிவடைந்ததாக காணப்படுகிறது. அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்படாமலே அவை சம்பந்தமான தகவலை சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் புகையிரத விபத்தில் மரணித்த இராணுவ சிப்பாய்க்கு இராணுவ மரியாதை என்ற ஒரு செய்தியும், திரைசேரியில் பணம் மாயம், நிதியமைச்சின் அதிகாரி உயிரிழப்பின் மர்மம் விலகியது. சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் மரணம் அவர் ஏற்படுத்தி கொண்ட காயங்களினால் நேர்ந்த தற்கொலை என மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட 4 பேர் கொண்ட சட்ட மருத்துவ குழு உறுதியளித்திருக்கிறது. நிதியமைச்சருக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடியாக கைமாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த திரைஸ்டேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்கராயபக்ச நேற்று முன்தினம் தனது வீட்டு தோட்டத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். அவரது கை மற்றும் காலில் 3 வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது குறித்தும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த உதவி பணிப்பாளரின் உடற்கூற்று பரிசோதனைக்காக 4 சட்ட மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிலையில் உடற்கூட்டு பரிசோதனையில் குளியாப்பிட்டி போதனசாலை வைத்தியசாலையில் இடம்பெற்றது. அதன்படி இந்த மரணம் அவர் ஏற்படுத்திக் கொண்ட காயங்களினால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட 4 சட்ட வைத்திய அதிகாரிகள் அடங்கிய குழு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும், எரிபொருள் விலைகளில் மாற்றமில்லை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல பௌத்த பிக்குகளின் வெளிநாட்டு பயணம் மேலும் இறுக்கமாகும் கட்டுப்பாடுகள் என்ற ஒரு செய்தியோடு வலம்புரி நாளிதழுடைய இன்றைய விளையாட்டு செய்திகளுக்குள் எரிபந்தாட்ட போட்டி நெல்லியடி மத்திய கல்லூரி 3 பிரிவுகளிலும் வெற்றிவாகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. கேப்டன் கில் அதிரடி ஆட்டம், RCBயை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி என்ற ஒரு செய்தியும், ஹைதராபாத் அதிரடி தேராத மும்பைக்கு 6வது தோல்வி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக
செய்திகளுக்குள் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் 33வது நினைவு தின நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கி செய்தி. அதேபோல $2.5 மில்லியன் மாயம் அறிக்கை சமர்ப்பிக்க கால அவகாசம் என்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. சண்டிலிப்பாய் சீரணி திருவருள்மிகு சீரணி நாகபூஷணி அம்பாள் ஆலய தேர் திருவிழா நேற்று வெள்ளிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாகி இருக்கிறது. பயணித்த போது தீப்பற்றி எறிந்த மோட்டார் சைக்கிள் என்ற ஒரு காட்டமிடப்பட்ட செய்தி. அதேபோல உள்ளூராட்சி மன்ற வெளிவாரி பணியாளர் நியமன தடைக்கு தீர்வு தரப்படும் அமைச்சர் சந்திரசேகரன் தவிசாளர் நிரோசிடம் உறுதியளிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நவீனமயமாக்கப்படும் காரைநகர் கஸ்தூரினா கடற்கரை பணிகளை துரிதப்படுத்த ஆளுநர் பணிப்பு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. பாசறைப்பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களின் நினைவு வணக்க நிகழ்வு போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய தந்தை செல்வா மண்டபத்தில் எழுச்சிபூர்வமாக இடம்பெற்றது என்றும் தொடர்பான புகைப்படமும் பிரசுரமாக இருக்கிறது. அனுர அரசு மீதான நம்பிக்கை சரிவடைய தொடங்கிவிட்டதும் மே தின பிரகடனத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. சர்வதேச சவால்களையும் பிராந்தியத்தின் பிணக்குகளையும் எதிர்கொண்டவாறும் இலங்கை தீவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அகமங்கம் துளித்த நம்பிக்கை பலத்தினை சரிவடைய செய்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்கு இனியும் நல்லவனாக இருக்க முடியாது ட்ரம்ப் தெரிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் இனி மென்மையாக நடந்து கொள்ள முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தியோடும் ஆங் சான் சூகி வீட்டு காவலுக்கு மாற்றும் இராணுவ ஆட்சியாளர் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பல்கேரியா சுரங்கத்துக்குள் இரகசிய கஞ்சா தோட்டம் கட்டுக்கட்டாக மீட்கப்பட்ட வெளிநாட்டு பணங்கள் என்ற செய்தியோடும் அமெரிக்காவுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் எச்சரிக்கிறது ஈரான் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் இராணுவமே எமது பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும் கேப்பாப்புலவு மக்கள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உணவு வழங்குவோரிடம் சோதனை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உணவு விநியோகிப்பவர்களிடம் திடீர் சோதனை நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்டு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு உணவுகளை வெளிநபர்கள் விநியோகித்து வருகிறார்கள். உணவு வழங்குவோர் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதில்லை என முறைப்பாடுகள் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் கிடைக்கப்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் இரவு விடுதிக்கு உணவு விநியோகிக்கும் நபர்கள் அவர்கள் விநியோகிக்கும் உணவு தொடர்பில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் போதும் சில குறைபாடுகள் காணப்பட்ட நிலையில் அவற்றை விரைவில் நிவர்த்தி செய்யுமாறும் தவறின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியோடும் வெயிலின் தாக்கத்தால் சுருண்டு விழும் கால்நடைகள் நேரில் சென்று சிகிச்சை அளித்த மருத்துவர்கள். கடும் வெயிலின் தாக்கத்தால் பாதிப்புறும் கால்நடைகளுக்கு நேரில் சென்று பிரதேச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் என்றும் அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தையட்டி காணி விவகாரம் சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் விண்ணை தொடும் வாழ்க்கை செலவு ஆளும் தரப்பு சொகுசு வாழ்க்கை ரணில் குற்றச்சாட்டு. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் இதனையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிறைவேற்றவில்லை எனவும் வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை சந்தேக நபர்களின் மறியல் நீடிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறித்த வழக்கு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நிலையில் நீதிவான் எஸ் லெனின்குமார் இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி பாண்டியந்தாழ்வு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வைத்தும் விரிவுரையாளர் தயாளினி திலீபன் படுகொலை செய்யப்பட்டார். விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவருடைய 19 வயதுடைய மகள் மற்றும் 21 வயதுடைய மருமகன் ஆகிய இருவரும் திருகோணமலை போலீஸ் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதன்படி விரிவுரையாளரின் சடலம் சாகவுச்சேரி நீதிவான் நீதிமன்ற எல்லைக்குள் மீட்கப்பட்டதால் அது தொடர்பான மரண விசாரணை அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என யாழ் நீதிமன்ற முன்னிலையில் சுட்டிக்காட்டப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நாட்டில் வருடாந்தம் 1400 பெண்கள் கர்ப்பப்பை மற்றும் வாய் புற்றுநோயால் பாதிப்பு, 800 மரணங்கள் பதிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். பார்க்கலாம். இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பிரதான தலைப்புச் செய்தியாக சதிகார குழுக்களுக்கு அரசு அடிபணிய போவதில்லை. மே தின உரையில் ஜனாதிபதி அனுரகுமார தற்போதைய அரசாங்கமானது உழைக்கும் மக்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு மக்கள் அரசாங்கம் எனவும் ஒரு சில சிறிய குழுக்களின் கோரிக்கைகளுக்காக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியாது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சதிகார குழுக்களுக்கு அரசு ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
மக்களாட்சிக்கு மக்கள் பலம் எனும் தொனிப்பொருளில் நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி தாக்கத்தினால் பெருந்தோட்ட தொழில்துறை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டது. உழைக்கும் மக்களின் வீடுகள் பலவும் சேதமடைந்தன. எனினும் உழைக்கும் மக்களின் நலனை முன்னிறுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகளவிலான இழப்பீட்டுத் தொகையை வழங்க இந்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பது இந்நாட்டு மக்களே. மக்களின் பலமான நம்பிக்கையினாலேயே அரசாங்கம் இன்றும் ஸ்திரமாக உள்ளது. அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு 10 முதல் 15 பேர் அடங்கிய சிறிய குழுக்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர். மக்கள் விசுவாசத்தை வென்ற ஓர் அரசாங்கத்தை இவ்வாறான சிறிய குழுக்களின் கூச்சல்களால் வீழ்த்திட முடியாது. அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையுடன் பலமாக இருப்பதோடு மக்களின் நலனுக்காகவே தொடர்ந்தும் செயற்படும். அரசாங்கத்தை விரட்ட எண்ணும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்தாலும் கூட அரை பங்கு மக்களேனும் அவர்களால் திரட்ட முடியாது என்று தெரிவித்தார் என்கின்றதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியினுடைய விரிவாக்கமானது காணப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம். பாரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளது அரசு, ரணில் விக்ரமசிங்க குற்றச்சாட்டு. தற்போதைய அரசாங்கம் பொய்கள் போதாது என்று திருட்டுகளிலும் ஈடுபட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று மாளிகாவத்தை டிபி ஸ்ரீசேன விளையாட்டரங்கில் நடத்திய மேதின கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து செய்தியிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நிலக்கரி மோசடி மற்றும் மத்திய திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திருடப்பட்டமை ஆகியவை அண்மை காலத்தின் பாரிய ஊழல்களாகும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. வாழ்க்கை செலவு விண்ணை தொட்டுள்ள நிலையில் ஆளும் தரப்பினர் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றனர். பாராளுமன்றம் ஜனநாயகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்ப இடமளிக்கப்படாமல் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சி நடத்தப்படுகின்றது. தோல்வி பயத்தினால் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவதில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் இம்முறை மே தினத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள உருட்டு பிரட்டு திருட்டு என்ற வாசகம் தற்போதைய சூழலுக்கு மிகவும் பொருத்தமானது. இந்த வாசகத்தை உள்ளூராட்சி சபைகள் ஊடாக அடிமட்ட மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும். பௌத்த உரிமைகள் மீறப்படுவதாகவும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான நீண்டகால மரபுகள் மீறப்படுகின்றமையும் கவலை அளிக்கின்றது. 1977 ஆண்டு முதல் ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடங்கியுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம். படை அதிகாரிகளின் பங்களா முன்பாக மயிலிட்டி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம். வலிகாமம் வடக்கு பகுதிகளில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் அதிகாரிகள் பங்களா முன்பாக நேற்று போராட்டம் முன்னெடுத்தனர். வலிகாமம் வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990 ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அப்பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகின்றது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அப்பகுதியில் இருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை உயர் பாதுகாப்பு வலயமாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வரும் நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்திருந்தனர். அதற்கமைவாக நேற்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். போராட்ட இடத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த மக்களை ஜனாதிபதியுடன் சந்திக்க வைப்பதாகவும் இந்த போராட்டத்திற்கு தான் பூரண ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி கேப்பாப்பிலவு மக்கள் நேற்று படை முகாம் முன் போராட்டம். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பகுதியில் உள்ள தங்களின் பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி மக்கள் இராணுவ படை தலைமையகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாக நேற்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். கடல், கரை மற்றும் விவசாய நிலங்களின் வாழ்வாதாரமாக நம்பியிருந்த கேப்பாப்பிலவு மக்கள் பாதுகாப்பு படையின் நடவடிக்கைகளால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்துறைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். தொழிலாளர் தினமான நேற்று தங்களின் பூர்வீக நிலங்களை விடுவித்து தாயக மண்ணில் வாழ அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேப்பாப்பிலவு மக்களுடைய 55 குடும்பங்களின் 59.5 ஏக்கர் மக்கள் குடியிருப்பு காணியும் இராணுவம் வசம் உள்ள மிகுதி காணியும் என 171 ஏக்கர் காணி விடுவிக்கப்படவில்லை என மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழியில் 3 மனித எச்சங்கள் அடையாளம். அரியாலை, செம்மணி, சித்துப்பாத்தி, இந்துமையான மனித புதைகுழி அகழ்வின் 3ஆம் கட்டத்தின் 5ஆம் நாளான நேற்று புதிதாக 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய இதுவரை 244 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு 240 எச்சங்கள் மனித எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மாணவர் உணவு வழங்கலில் முறைப்பாடுகள் விசேட விசாரணை குழு வடக்கிலும் 34 பாடசாலைகளுக்கு திடீர் விஜயம். அதாவது பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் செயற்பாடுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக கிடைத்து வந்த முறைப்பாடுகளை அடுத்து வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் விசேட விசாரணை குழுவினர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் உள்ள 34 பாடசாலைகளில் ஒரே நேரத்தில் அதிரடி திடீர் கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். வடக்கு மாகாண சபையின் கீழ் இயங்கும் திணைக்களங்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் பொதுமக்கள் முன்வைக்கும் முறைப்பாடுகள் குறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த விசேட குழு அண்மையில் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்ட செயல்பாடுகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருந்தன. இம்முறைப்பாடுகள் உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கும் பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்பதற்கும் ஆளுநர் குறித்த விசேட குழுவிற்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதற்கமைவாக இக்குழுவினர் நேற்று முன்தினம் காலை வவுனியா மற்றும் கிளிநொச்சியில் தலா 6 பாடசாலைகள், மன்னார் மற்றும் முல்லைத்தீவில் தலா 7 பாடசாலைகள், யாழ்ப்பாணத்தில் 8 பாடசாலைகள் என வடக்கு மாகாணம் முழுவதும் 34 பாடசாலைகளில் ஒரே நேரத்தில் களமிறங்கினர். இதன்போது உணவு வழங்கல் செயல்பாடுகள், உணவு தயாரிக்கும் முறை, அங்கு பேணப்படும் சுகாதார தரநிலைகள் மற்றும் அது தொடர்பான உரிய ஆவணம் பேணுகை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆழமான கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த கள ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய விசேட அவதானிப்பு அறிக்கையை இக்குழுவினர் ஆளுநரிடம் சமர்ப்பிக்க உள்ளனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுக, அரசுக்கு சஜித் பிரேமதாச சவால். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சவால் விடுகின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே சஜித் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி பலவீனமான எதிரணி என கூறுவதற்கு சிலர் முற்படுகின்றனர். ஆனால் பலம் பொருந்திய அரசாங்கத்தின் சபாநாயகரை வீட்டுக்கு அனுப்பினோம், எரிசக்தி அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பினோம். எனவே நாம் வலுவாக இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியை எம்முடன் இணையும். இந்த நாளில் ஜனாதிபதிக்கு சவால் ஒன்றை விடுக்கின்றேன். அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்துகின்றேன். அவ்வாறு நடத்தினால் நமது முதலமைச்சர்களின் கீழ்தான் அடுத்த மே தினம் நடத்தப்படும் என்றார் சஜித் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம். மரத்தில் இருந்து தவறி விழுந்தவர் மரணம். யாழ்ப்பாணத்தில் கருவேப்பிள்ளை பறிப்பதற்காக மரத்தில் ஏறியவர் தவறி கீழே விழுந்து உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது காங்கேசன் துறை வீதி நாச்சிமார் கோயிலடியை சேர்ந்த ராசதுரை பகவன்தாஸ், அதாவது 64 வயதுடையவர் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கறிவேப்பிலை பறிப்பதற்கு சென்று மரத்தில் ஏறிய போது தவறி கீழே விழுந்து மயக்கமிட்டுள்ளார். இதன்போது வீதியால் சென்றவர்கள் அவரது மனைவிக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேதின கூட்டம் நேற்று இணுவிலில். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மேதின கூட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை இணுவில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் நடைபெற்றது. டெலோ, பிளட், EPRLF, தமிழ் தேசிய கட்சிகள், ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகிய கட்சிகளை ஒன்றிணைத்து இந்த மேதின கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், முன்னாள் வடக்கு மாகாண சபையின் உறுப்பினரான பானா கஜதீபன், ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்த வேந்தன், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள், கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழரசு கட்சியின் மே தினம். இலங்கை தமிழரசு கட்சி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2 பிரதான பேரணிகளை நடத்தியது. வடக்கு மாகாண மேதின கூட்டம் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தலைமையில் இந்த பேரணி இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்திற்கான மேதின கூட்டம் மட்டக்களப்பு பட்டிலைப்பளை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தமிழ் தேசிய பேரவையின் மே தினம் யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் சர்வதேச தொழிலாளர் தின கூட்டமும் பேரணியும் நேற்று யாழ்ப்பாணத்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது.
நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் நல்லூர் சட்டநாதர் சிவன் கோயில் முன்றிலில் ஆரம்பமான இந்த பேரணி பருத்தித்துறை வீதி ஊடாக சென்று நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தை வந்தடைந்தது. பேரணியை தொடர்ந்து இளங்கலைஞர் மண்டபத்தில் விசேட மேதின கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ் தேசிய பேரவையின் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் மேதின உரை நிகழ்த்தினார்கள். இந்நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் அரசியல் பிரமுகர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பெருமளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. எனவே இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாகவும் அவற்றினுடைய விரிவாக்க செய்திகளாகவும் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை பார்க்கலாம். உதய நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாணத்தில் மோசடியாளர்களுக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை பாயும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. வடக்கில் உள்ள ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்வரும் மாதங்களில் அவர்கள் கணிசமான வழக்குகளையும் விசாரணைகளையும் எதிர்கொள்வார்கள் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இடுப்புக்கு கீழ் அழிவடைந்த என்பு தொகுதி அடையாளம் சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் இருந்து இடுப்புக்கு கீழ் அழிவடைந்த நிலையில் என்பு தொகுதி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக அகழ்வு பணிகளை கண்காணிக்கும் சட்டத்தரணி நிரஞ்சன் இதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, செம்மணி புதைகுழியிலிருந்து இடுப்புக்கு கீழ் அழிவடைந்த நிலையில் என்பு தொகுதி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. 235வது இலக்கமிடப்பட்ட என்பு தொகுதியும் இவ்வாறு அழிவடைந்த நிலையில் உள்ளது எனினும் அடுத்த கட்ட தூய்மை பணிகளின் பின்னரே இதர விடயங்களை வெளிப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும், குடும்ப தலைவரை கடத்தி தாக்குதல், சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தியும், அதேபோல சீரணி நாகபூசன் அம்பாளுக்கு தேர் திருவிழா பக்திபூர்வம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காட்டப்படப்பட்ட செய்திகளாக மாலைதீவு ஜனாதிபதி நாளை இலங்கை வருகிறார் என்ற ஒரு செய்தியும், திரைசேரி மோசடியில் இடம்பெற்ற 2.5 மில்லியன் டாலர் மோசடியை கண்டறிந்த அதிகாரி மர்மச்சார்பும் விசாரிப்பதற்கு 2 குழுக்கள் என்ற ஒரு செய்தியும், முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக மோசடியை கண்டுபிடிச்சவைக்கும் மோட்சம் கொடுக்கிறது தான் மாற்றம் கண்டியலோ என்றும் முச்சந்தி முரளியினுடைய கருத்து இருக்கிறது. மேதின பேரணிகள் பேரவையினர் நல்லூரில் திசை காட்டி யாழ் நகரில் என்ற ஒரு செய்தி. மேதினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்தும் பேரணிகளை முன்னெடுத்தனும். திசை காட்டி அரசாங்கத்தின் பேரணி யாழ் நகரிலும் தமிழ் தேசிய பேரவையின் பேரணி நல்லூரிலும் இடம்பெற்றது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. இவை உதய நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, உயிராபத்தில் நோயாளர்கள், மருத்துவ தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவிப்பு. நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் மருந்து விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள தடைகள் காரணமாக பல அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் விசேட மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும், கர்ப்பை பைவாய் புற்றுநோயால் வருடாந்தம் 1400 பெண்கள் பாதிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பொருளாதார மீழ்ச்சியை சிதைக்க நடக்கிறது சதி, ரில்வின் சில்வா குற்றச்சாட்டு. நாட்டின் பொருளாதார மீழ்ச்சியை திசை திருப்ப முயற்சிக்கும் தரப்பினர் சதி திட்டங்களுக்கும் அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த ஒரு செய்தி. தொடர்ச்சியாக உதய நாளிதழுடைய ஆசிரியர் தலையங்கமாக மாறிவது வரும் மே தினம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், மீனவர் மீதான தாக்குதல், கடும் மனித உரிமை மீறல், கடத்தொழில் அமைச்சர் கண்டனம். இலங்கை மீனவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் கடும் மனித உரிமை மீறலாகும். எனவே இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வண்ணம் விரைவான மற்றும் நியாயமான விசாரணைகள் மேற்கொண்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. காங்கேசந்துறையில் நுழைவாயில் வரவேற்பு வளைவும் வலிவடக்கு பிரதேச சபை அனுமதி. வலிவடக்கில் காங்கேசந்துறை பகுதியில் காங்கேசந்துறை வரவேற்கிறது எனும் வரவேற்பு வளைவை அமைப்பது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையில் உறுப்பினர் சீதா சிவசுப்பிரமணியம் முன்மொழிந்த தீர்மானம் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த ஒரு செய்தியோடும், கழிவுநீர் முறைகேடாக வெளியேற்றம், உணவகம் மருத்துவமனைக்கு தண்டம். கழிவுநீரை முறைகேடாக வெளிச்சுற்றாடலுக்கு அப்புறப்படுத்தியமை மற்றும் சுகாதார நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 2 உணவகங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு பருத்தித்துறை நீதிமன்றால் 48,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஒரு செய்தியோடும், விளையாட்டு செய்திகளுக்குள் ராஜஸ்தானை தோற்கடித்து டெல்லி அணி முன்னேற்றம் என்ற ஒரு IPL தொடர்பான விளையாட்டு செய்திகளும் காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் அதிக விலைக்கு குடி தண்ணீர் போத்தல் 5 லட்சம் ரூபாய் தண்டம் என்ற ஒரு செய்தியும், அதிக கட்டணம் வசூலித்த நடத்துனருக்கு தண்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், 30 குடும்பங்களுக்கு உலருணவு பொதி வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் அற்றார் அழிபசி தீர்த்தல் திட்டத்தினூடாக வேலணையில் தெரிவு செய்யப்பட்ட 30 குடும்பங்களுக்கு 1 வார காலத்துக்கு தேவையான அத்தியாவசிய உலருணவுகள் அடங்கிய பொதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைக்கு
உதய நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். பார்க்கலாம். யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் தொகுப்புகளை பார்க்கலாம். பிரதான தலைப்பு செய்தியாக திருடர்கள், ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் வருட இறுதிக்குள் சிறைக்குள் செல்வார்கள், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் என்கின்ற பிரதான தலைப்பு செய்தியுடன் இந்த பத்திரிகை காணப்படுகின்றது. அதை பார்க்கலாம். மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சி அமையும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்தின் ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையில் முதல் முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்கள் எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். இலங்கையின் முதல் முறையாக உழைக்கும் மக்களின் நோக்கத்தை அடிப்படையாக வைத்து தீர்மானங்களை எடுக்கும் அரசாங்கம் உருவாகியுள்ளது. டித்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகப்பட்டுள்ளது. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதே போன்று மக்களுக்கும் அரசாங்கம் என்பதனாலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்தோம். இப்படித்தான் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கத்தை ஸ்தாபித்தால் நன்மை கிடைக்கும். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்தது. மக்களின் நன்மை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன்வந்தது. அரசாங்கத்தின் ஸ்திர நம்பிக்கை மக்களின் நம்பிக்கையிலேயே தங்கியுள்ளது. எதிர்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்களின் தனித்தனி கூட்டங்களை கூட்டி மேதின கூட்டத்தில் கதைக்கிறார்கள். ஆனால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுகின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலேயே இணைந்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கினார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை ஏற்படும் வகையில் நமது செயல்பாடுகள் அமையும். ஊழல்வாதிகள், மோசடியாளர்கள் மற்றும் திருடர்கள் அதிக அளவில் சிறை செல்லும் வருடமாக இது அமையும். இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் தமது வரப்பிரசாதங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானங்களையே எடுத்திருந்தார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதற்கு மாறுபட்ட வகையில் மக்கள் நலனை சிந்தித்தே பல்வேறு தீர்மானங்களை எடுத்துள்ளது. எந்த ஒரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்கின்றதாக அந்த பிரதான தலைப்பு செய்தியானது காணப்படுகின்றது. நிறைவேற்று அதிகாரத்தை ஒழித்து சமஷ்டியை உருவாக்குவோம், மேதின அறிக்கையில் தமிழரசு கட்சி வலியுறுத்து என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இலங்கையின் தமிழரசு கட்சியின் மேதின நிகழ்வு முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் நேற்று நடைபெற்ற நிலையில் கட்சியின் சார்பில் 10 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய உழைப்பாளிகள் தின பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த பிரகடனத்தில் அரசியல், பொருளாதாரம் மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சிக்கல், டித்வா புயல் மற்றும் மேற்காசிய போர்ச்சூழலால் வீழ்ச்சி அடைந்துள்ள ரூபாவின் பெறுமதியை கருத்தில் கொண்டு நாளாந்த சம்பளம் பெறுவோரின் ஊதியம் கணிசமாக அதிகரிக்கப்பட வேண்டும். உரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் சுயதொழிலாளர்களுக்கும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். நிலக்கரி இறக்குமதி ஊழலினால் ஏற்படும் மின்சார கட்டண உயர்வை மக்களிடம் வசூலிக்காமல் அதற்கு பொறுப்பான அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து அந்த பணத்தை பெற வேண்டும். அரசியல் உரிமையாளர் கோரிக்கைகள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து அதியுச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி கட்டமைப்பிலான புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். நீண்ட காலமாக தாமதிக்கப்பட்டு வரும் மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதுடன் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டோர், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி பொறிமுறை உடனடியாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் இராணுவம் மற்றும் தொல்பொருள் வன பாதுகாப்பு, மகாவலி ஆகிய திணைக்களங்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் புதிய அரசியலும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சி தனது பிரகடனத்தில் வலியுறுத்தி உள்ளது என்கின்றதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பார்க்கலாம். கேப்பாபிலவு பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம், சினோபக் நிறுவனத்துடனான எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம் பின்னடிக்கும் இலங்கை அரசு, செம்மணி புதைக்குழியில் இருந்து 3 எலும்புக்கூடுகள், தற்காலிக அமைய ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களாக உறுதி செய்ய அரசாங்கம் சுற்றறிக்கை, காணி விடுவிப்பை வலியுறுத்தி வெளிவடக்கு மக்கள் போராட்டம், ஜாலில் கறிவேப்பிலை பறிக்க மரத்தில் ஏறியவர் தவறி விழுந்து பலி, தையிட்டி குருந்தூர் பிரச்சனையில் குளிர்காய காத்திருக்கும் சுயநல அரசியல்வாதிகள் தீர்வு காண முடியாமைக்கு இதுவே காரணம், வடக்கில் உள்ள திருடர்களை எதிர்காலத்தில் சிக்குவார்கள் என்கின்றதான செய்திகள் தான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. எனவே இவைதான் இன்றைய நாளிலும் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளிலுமே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளும் அவற்றினுடைய தொகுப்பாக காணப்பட்டது.